ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வாசல்லேருந்து ரைட்டில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா இந்த மான்ஃபோர்ட் ஸ்கூல் வரும். இங்கே தான் நம்ம சியான் விக்ரம் அப்புறம் நம்ம அன்புமணி ராமதாஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதை ஒட்டி இருக்க ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம ரெசார்ட்டுக்கு போயிடலாம். ஏற்காட்டில் இருக்க ரெட்ரீட் ரெசார்ட்டுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. ஏற்காட்டில் இருக்க ரெட்ரீட் ஹாஸ்பிட்டியமுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீக்கெண்டாக நம்ம இங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக கல்லால் கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அகலி மாதிரி இடம் விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தண்ணிலாம் கிடையாது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இது வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. டான் பாஸ்கோ குரூப்ஸ் இருக்குல்ல, அவங்களோட தான் இந்த ஹாஸ்பிட்டியம். இங்கே வந்துட்டு ப்ரீஸ்ட்க்கு படிக்கிறவங்களாம் வந்துட்டு தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. மேலே 2 ஃப்ளோர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால டூரிஸ்ட்டுக்காக இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். மழை பெய்யுது, தூரல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப பழைய ரூமாக இருந்தாலும் சிம்பிளாக சூப்பராக இருக்குது. இங்கே மொத்தம் 4 பேர் வந்துடும். இங்கே ரூம் ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஹெட்டுக்கு 1000. டபுள் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், அதுவும் வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெளியே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெட்ரீட் ரெசார்ட் வந்து பச்சை பசில் காட்டுக்கு நடுவில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பறவைங்களாம் இருக்கும்போது சத்தம் நிறையா கேட்டுகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய இங்கே நம்ம டிஃப்ரெண்டான பூச்சிலாம் பார்த்தோம். குச்சி மாதிரி இருக்கா 4 புழு. ஓ, இன்னும் நிறையா இருக்கு. வாங்க சுற்றுவோம். இன்னைக்கு அவ்வளோவா யாரும் வராதனால இங்கே சமைக்கல. இல்லைன்னா வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சும் இங்கே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது எல்லாமே இந்த 1000 rupees வந்து கிச்சன். பூட்டு போட்டாங்க. அது வந்து பெரிய தொட்டி. நிறையா மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணிலாம் அங்கே இருந்தது. ஒரு 10 அடி இருக்கும், 10-12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு சின்ன சின்ன தோட்டம்லாம் இருக்குது. ஏலக்காய் தோட்டம்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா அவக்காடோ மரம் இருக்குது. வாங்க பார்ப்போம். காஃபி செடி, இதெல்லாம் காஃபி கொட்டை.
ஃபுல்லாகவே காஃபி செடி தான். இப்போ நம்ம ரெட்ரீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே அவக்கடோ மரம், அதாவது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, வெண்ணெய்ப்பழம். இது சீசனல் ஃப்ரூட் தான். இப்போ வந்து நல்ல சீசன் போல இருக்கு, எல்லா மரத்துலையும் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ரிசப்ஷனுக்கு முன்னாடி மேலே ஒரு அழகான ப்ரேயர் ஹால் ஒன்று இருக்குது. அதை சுற்றி கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரேயர் ஹால் வந்து பூட்டி இருக்கிறனால நம்ம ஜன்னல் வழியாக உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் வந்து முன்னாடி கால்நடைகள்லாம் கட்டி வைக்கிற ஒரு இடமா இருந்தது. இப்போ வந்து அதை ஒரு அழகான ப்ரேயர் ஹாலாக மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் நிறையா கொய்யாப்பழம் கொட்டி கிடந்துச்சு, நிறையா கொய்யா மரம் இருக்குது. அதுலேருந்து நல்லதாக ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 கிளி இருக்கு, அதுக்கு தான் இது எல்லாமே. லாஸ்ட்டாக நம்ம பார்த்த அந்த ப்ரேயர் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சூப்பரான இடம் இருக்குது. இங்கே நிறைய 100க்கும் மேலான சில்வர் ட்ரீஸ் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே வந்து 2 டால்மேஷன் டாக்ஸ் வளர்க்குறாங்க. அதுக்குன்னே தனி ஒரு செப்பரேட்டான கூண்டு, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கூண்டு இருக்குது. இதில் வேறு வெரைட்டி டாக்ஸ்லாம் இருக்குது. ஃபோன் ஸ்டாண்டில் சொறி விடண்டா, அது பாட்டுக்கு எடுத்துட்டு வராதாடா, அதுதான் நம்ம திருத்திக்கலாம்ல. இல்லைமே, அது வளைஞ்சிடும். ஆங்கிள் கரெக்டாக பெருகிட்டு 600 தான் போட்டுட்டாங்க. ஐ சூப்பர். பரவாயில்லையே. நம்மளாம் சாப்பிடவே இல்லை.